ஒரு மாசமாவது வரவுக்குள்ள நீ செலவு பண்ணுவேன்னு பாக்குறேன். நடக்க மாட்டேங்குது. மாமா, என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனா இப்ப இந்த விஷயமா உங்க அட்வைஸ் தேவைப்படுது. சொல்லுமா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அப்பா எனக்கு பங்கு பிரிச்சு பணம் கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமா. அது சும்மா பேங்க் அக்கவுண்ட்ல தானே இருக்கு. அதை இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். தப்பில்லம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. இத பத்தி உன் புருஷன்கிட்ட பேசணும். அப்புறம் நீ செய்ய போற தொழில் உனக்கு தெரிஞ்ச தொழிலா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மொத்த பணத்தையும் ஒன்னா இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா முதலீட்டு அதிகரிக்கிறது சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன். ஏங்க சொல்லேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம அனிதா படிச்சவதான் இல்லைங்கள. ஆனா பிசினஸ் ஆரம்பிக்கிறேங்கிறது அனிதா என்ன ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அனிதா யாரு? ஆர்கேவோட பொண்ணு. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? ஆல் தி பெஸ்ட் அனிதா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு புது தெம்பு கொடுக்குது. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தால நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதே என்கிட்ட சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாவ? அவ பிசினஸ் ஆரம்பிக்கட்டுமான்னு என்ன யோசனை கேட்டா பரவாயில்ல. எல்லாத்தையும் முடிவு பண்ணி எனக்கு செய்தி தானே சொல்றேன். நல்ல காலம் இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது சொன்னால. இது பாருங்க, அவளுக்கு சொத்து வந்ததுலயும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. இப்ப அவ பிசினஸ் ஆரம்பிக்க போறதுலயும் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்ல. என்ன வேணாலும் செய்யட்டும். அப்பா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சாதாரண தொழிலாளி, மாச சம்பளக்காரன். எனக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா. அவளுக்கு தெரிஞ்சா பிடிச்சா பண்ணட்டும். என்ன எதுக்கு கேட்கணும்? என்னடா பேச்சு பேசுற? பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணி அவ பிசினஸ் உதவ வேண்டிய நீயே இப்ப பேசினா என்ன அர்த்தம்? ஐயோ, என்னப்பா நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஏன் பொண்டாட்டிப்பா, அவ புத்திசாலி. அவளுக்கு என்னைக்குமே யாரோட ஹெல்ப்பும் அட்வைஸும் தேவைப்பட்டதே இல்லை. பாத்தீங்களா மாமா, அவருக்கு எனக்கு குறை சொல்லனா தூக்கமே வராது. நான் எவ்வளவு ஆசையா சொல்றேன். அவரு விரக்தியா பேசினா எப்படி மாமா? இத பாரு அனிதா, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட. அது மட்டும் இல்ல, நான் யார் வழிக்கும் போறது இல்லை. இப்போ நீ நினைச்சத நீ செய்ய போற. நல்லபடியா செய், வெற்றிகரமா செய். ஓஹான் வா, சந்தோஷம். இதுல என்னதுக்கு கேட்கணும்? பாத்தீங்களா மாமா அவர் பேசுறத? அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. போதும் போதும். என்ன மாமா 2 இட்லி போதும்னு சொல்றீங்க? தக்காளி சட்னி நல்லா இருக்கு, அதை தொட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தது தானே மாமா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். போதும், நான் போய் சாம்பார் கொண்டு வந்துடுறேன். ராஜி, இவளோட அக்கா அபிராமி ஆபீஸ் பொறுப்பை கவனிக்க போயிட்டா. இந்த பொண்ணு பொறுப்பா வீட்டுல இருந்து நம்மளை கவனிக்குது. நாம பெறாத இந்த பொண்ணு தான் கடைசி வரைக்கும் நம்மளோட இருந்து நம்மளை காப்பாத்த போகுது. மாமா, நீங்க சொன்ன அந்த வார்த்தை 100% ரைட். நான் தான் அவங்களோட நிரந்தர உறவு. கடைசி வரைக்கும் உங்க கூட நான் தான் இருக்க போறேன். உங்க வீட்டை விட்டு நான் என்னைக்குமே பிரிய மாட்டேன். கடைசி வரைக்கும் அத்தை மாமா நிழல தான் இருப்பேன். நீங்க சாப்பிடுமா? இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டுருங்க, நான் போன் அட்டெண்ட் பண்றேன்.
ஹலோ ஹலோ, நான் ஹரி பேசுறேம்மா. ஆ சொல்லுங்க சார். பாத்தீங்களா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. அபிராமி எந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை காட்டுறாளோ அதே அளவுக்கு இவளும் காட்டுறாங்க. இல்லன்னா நிரந்தரமா ஆயுசு முழுக்க நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்வாளா? அவ சொன்னதை கேட்டு நீ சந்தோஷப்படுற, ஆனா அவளோட பேச்சு என் மனசு உறுத்துது. அவ ஒண்ணு தப்பா பேசலையே. இல்லம்மா, நம்மளோட தப்ப அந்த பொண்ணு சொல்லாம சொல்லி காமிக்குது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. புரியலையா? நிரந்தரமா நம்மளோடய இருக்க போறேன்னு சொல்லிச்சுல அந்த பொண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த வீட்லயே வச்சுக்க போறீங்கன்னு அர்த்தம். சுவாதிக்கு அனிதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நம்மளோடய வச்சுக்கிறது. இந்த பொண்ணோட கல்யாணத்தை நம்ம முதல்ல ஏற்பாடு பண்ணுமா? அதனால நீ என்ன பண்ற, தர இருக்க முதல்ல போன் போடு. இந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி வரன் ஜாதகம் எல்லா விவரத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. பேசி முடிச்சு சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க. அப்பா, ஷாம். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. எது கூப்பிட்டு வந்துச்சீங்க? ஒண்ணு இல்ல, முதல்ல கையை கொடு. எதுக்கு அங்கிள்? உங்க அக்கா ஆர்கே கம்பெனிக்கு எம்டி ஆனதுக்காக. அப்பா, எனக்கு புத்திசாலிங்க அறிவாளிங்கனாலே மரியாதை. பெண் புத்திசாலி பெண் அறிவாளின்னா அளவு கடந்த மரியாதை. இந்த ஆர்கே கம்பெனிகள் இருக்க, அதை கட்டி காக்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. உங்க அக்காவை நான் ஒரு நாள் ஆபீஸ்ல பார்த்து வாழ்த்து சொல்லி ஒரு கெட் டுகெதருக்கு இன்வைட் பண்ணோன்னு இருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க அக்கா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. ஏன்? நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், அவங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மேனேஜிங் டைரக்டர். நான் கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணா கண்டிப்பா வருவாங்கடா. இது வர்றா படிப்படியா உயரும் போது இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அங்கிள், நீங்க வேணா கேளுங்க, இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி அங்கிள், அப்போ நான் கிளம்புறேன். ஷாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கும் தொடரும், அதை மறந்துடாத. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். உங்க அக்கா கிட்ட என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லு. அவங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும்னாலும் நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்லு. இங்க பாரு ஷாம், ஆர்கே தான் எங்க அப்பாவுக்கு எதிரி, உங்க அக்கா இல்ல. டேய், அது அவனுக்கு தெரியாதா? ஓகே அங்கிள், பாய். பாய் கௌதம். பாய் ஷாம். என்னப்பா அது ஓவர் பாராட்டு மழையா இருக்கு? என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த அபிராமிக்கு வேற உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போறதா சொல்றீங்க. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இதெல்லாம் நமக்கு தேவையா? தெரியாம தான் கேக்குறேன். டேய், கணக்கு வழக்கு தெரிஞ்சவன் வெறும் குமாஸ்தாவா தாண்டா இருக்க முடியும். நெளிவு சுழிவு தெரிஞ்சவன் தான் என்ன மாதிரி முதலாளியா இருக்க முடியும். ஆர்கேயோட சாம்ராஜ்யத்தோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சுடா. ஏன்னா அந்த பொண்ணு அபிராமியால கண்டிப்பா அதை கட்டி காக்க முடியாது. அந்த எம்பையர் கொலாப்ஸ் ஆகும். ஆக வெப்ப அப்பத்தான் நம்ம திட்டங்கள் நிறைவேறும். நம்பர் 1ல இருந்த ஆர்கே நடுத்தருவுக்கு வரணும். நாம அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு போகணும். தேங்க்ஸ் டு அபிராமி அது கண்டிப்பா நடக்கும். வாங்கண்ணா. வரேம்மா. உட்காருங்க. உங்க புருஷன்கிட்ட இருந்து ஏதாவது மாற்றம், ஏதாவது செய்தி? இல்ல, இன்னும் கோவம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மாற்றம் எதுவும் இல்லை, ஆனா என் முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்குன்னு வந்த பணத்தை எல்லாம் உங்க மாமா எடுத்துட்டாரு. அது இருந்தாலும் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். எனிவே, இட்ஸ் டூ லேட். நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சந்திக்க நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களை நான் அங்க கூட்டிட்டு போறேன். அப்படியே மதனையும் பார்த்துட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? அருமையான யோசனைங்க. சாந்தி முதல் நிச்சயம் ஜெயிப்பாங்க. நான் ஜெயிக்கிறது தோக்குறது இல்ல விஷயம். அதை விட முக்கியம் எனக்கு வாழ்க்கை கொடுத்த கார்த்திக்.
அவங்க அம்மா அப்பா அத்தனை பேரையும் அந்த அபிராமி கிட்ட இருந்து காப்பாத்தணும். சாந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அபிராமி நல்லவே இல்லை. சாக போற ராஜி சொல்ற எல்லாமே சத்தியம். அபிராமி நல்ல இல்லம்மா. அபிராமி ஆர்கே குடும்பத்தை அழிக்காம ஆர்கே கிட்ட வாங்கிட்டு தன்னோட தங்கச்சியோட சேர்ந்து இந்த குடும்பத்தை கொள்ளையடிக்க வந்தோம்மா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்போ ராஜன் முகத்திரையை கிழிக்கணும் சொன்னது அபிராமியதான். இந்த விஷயம் எனக்கும் அர்ஜுனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, இப்ப என் மனசு கல் ஆயிடுச்சு. என் மனசுல எந்த ஈரமும் இல்ல. வெறும் பழி வாங்கணுங்கிற வெறி மட்டும்தான் இருக்கு. இத பாரு, ஆர்கே சொத்து பூரா எனக்கு தான். முடிஞ்சா உன் மாமனாரையும் அவர் சொத்தையும் போய் காப்பாத்து. இட்ஸ் a challenge. அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு விஷம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மனசையும் மாத்தி சொத்து மொத்தத்தையும் அடையணும்னு நினைக்கிறான். அவ என்ன நிறைவேறக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். அப்படி ஒண்ணு நடந்தா இந்த குடும்பமே சின்ன பண்ணமாயிடுமே. அதான் என் கவலை எல்லாம். அந்த அபிராமி நல்லவன்னு நினைச்சு அவன் உங்களை வீட்டை விட்டு அமிச்சிட்டானே ராஸ்கல். அம்மா, எனக்கு கூட அபிராமி நமக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி என் மனசு ஒடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க இப்படி பட்டவன் தெரிஞ்சோடனே அது போயிடுச்சுமா. ஏன் சாந்தி நீங்க இதை கார்த்திகிட்ட சொல்லல? தெய்வமா மதிக்கிற பொம்பளைய தப்பா சொன்னா நம்புவாரா? அவரை பொறுத்த வரைக்கும் அபிராமி தெய்வம். அப்படிதான் அவன் நடிச்சிட்டு இருக்கா. அவன் நடிப்புல எல்லாருமே ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் நானே கூட ஆரம்பத்துல ஏமாந்தேன். இப்ப மாமா அத்தை கிட்ட எது சொன்னாலும் எடுப்படாது. அதுக்கு மேல இத நிரூபிக்க ஆதாரம் இல்ல. இருந்த ஒரே ஒரு ஆதாரம் ராஜன் எழுதின டைரி. அதுவும் திருட்டு போயிடுச்சு. திருடு போன டைரி நம்ம கைக்கு கிடைச்சா நல்லது. அது கிடைக்குமான்னு தெரியல. எல்லாம் உருதுல எழுதின மாதிரி இருக்கு. இது முக்கியமான விஷயமா இருக்குமோ? யாரோ தவற விட்டுருக்காங்க போல இருக்கு. என்ன பாலாஜி, என்கிட்ட பேச மாட்டியா? பேச வேண்டியது நிறைய பேச வேண்டியது. ஆனா நான் பேசினா நீ தாங்குவியான்னு தான் தெரியும். எதிரிகளோட குண்டியும் பார்த்துட்டேன், சொந்தங்களோட சோதனை சந்திச்சிட்டேன். என்னால எதையும் தாங்கிக்க முடியும். என்ன விஷயம் சொல்லு.
சரி, இங்க வேண்டாம், ரோட்ல நின்று பேச வேண்டாம், வா ஹோட்டலுக்கு போலாம். சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். கார்த்திக், உன்னை பார்த்தா எனக்கு என்ன பேசணுங்கிறதே தெரியல. உன் மேல எனக்கு சின்ன வெறுப்பு இருக்கு. உன்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. டேய், நீ என்ன 1000 திட்டினாலும் நமக்குள்ள இருக்க நட்பு விட்டு போயிடுமாடா? விட்டு போயாச்சு. சாந்திக்கு நீ வாழ்க்கை கொடுத்தப்போ உன்னை கையெடுத்து கும்பிட்ட. இப்போ அதே வாழ்க்கையை நீ பறிச்சப்போ உன்னை மனசால வெறுத்துட்ட. அவ பண்ண காரியம் தெரிஞ்சும் நிறுத்து. நீ உன் தரப்பு நியாயத்தை பேசுற. அவ தரப்புல ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டியா? கேட்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு யாரு இல்ல, அதானே? மனைவி தப்பு செய்யறதும் கணவன் தண்டிக்கிறதும் தப்பு இல்ல. ஆனா உன் அண்ணி மேல வச்சிருக்கிற அளவு கடந்த மரியாதையாலதான் சாந்திக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாயிருக்கு. பாலாஜி, அதெல்லாம் பேச வேண்டாம். நாம 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் நடுவுல வந்தவங்க. நடுவுல போட்டோம். அதெல்லாம் சரிதான்டா. பரவாயில்ல, நாங்களே ஊத்திக்கோ. எல்லாருமே இடையில வந்தவங்க தான்டா. எந்த சொந்தமும் வந்து சேர்றதாண்டா. நட்பு அப்படிதான். எல்லார்கிட்டையும் ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பிச்சா தப்பு மட்டும்தான் மிஞ்சம். ப்ளீஸ், அந்த பேச்சு வேண்டாம். இந்த முரட்டுத்தனம் தான் உன் கண்ணை மறைக்குது. ஆணுங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உன்னை அப்படி பேச வைக்குது. ஒரு பொண்ணோட வருத்தத்தை பாக்குற நீ இன்னொரு பொண்ணோட நியாயத்தை பார்க்காம கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி பயணம் பண்ணிட்டு இருக்க. நீ உன் பிரிவுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? எல்லாம் உன் அண்ணி அபிராமி தான். பாலாஜி, யாரை பத்தி வேணாலும் பேசு. ஆனா என் அண்ணியை பத்தி மட்டும் பேசாத. தயவு செய்து நான் சொல்றத முழுசா கேட்டுக்கிட்டு பதில் சொல்றா. அபிராமி நல்ல இத பாரு, ஆர்கே சொத்து பூரா எனக்கு தான். முடிஞ்சா உன் மாமனாரையும் அவர் சொத்தையும் போய் காப்பாத்து. இட்ஸ் a challenge. புரிஞ்சுக்கிட்டியா?